நெல்லையில் பொதுமக்களை கரடிகள் தாக்கும் சம்பவம் அதிகரித்து வருவதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வளராசங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வளராசங்கர், இது குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஜெயக்குமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே மீண்டும் கரடிகள் அட்டகாசம் என்றே குறிப்பிட வேண்டும். வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த மூதாட்டியை கடித்து குதறியதால் பொதுமக்கள் பீதி அடைந்திருக்கின்றனர். உடனடியாக உரிய நடவடிக்கை, கூண்டுகள் வைத்து இந்த கரடியை பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வனத்துறை நேற்று இரவோடு இரவாக கூண்டு வைத்த தகவலும் வெளியாகி உள்ளது. ஓவியாகுமார், இது குறித்த விவரங்களை பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்த கரடி ஒன்று வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த 65 வயது மூதாட்டியை கடித்து குதறியது. திருக்குறுங்குடி அருகே உள்ள வட்டக்குளத்தை சேர்ந்தவர் ராஜ். இவருடைய மனைவி 65 வயதான தங்கபுஷ்பம். இவர் நேற்று பகல் நேரத்தில் தனது ஊருக்கு அருகில் உள்ள வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக புதர் மறைவில் இருந்த கரடி ஒன்று திடீரென தங்கபுஷ்பத்தை தாக்கி அவரது உடல் பாகங்களை கடித்து குதறியது. கரடியின் பிடியில் சிக்கிய அவர் வலியால் அலறவே அக்கப்பக்கத்து வயல்களில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் உடனடியாக ஓடி வந்தனர். அவர்கள் வருவதை கண்ட கரடி அங்கிருந்து வனப்பகுதிக்குள் ஓடியது. ரத்த வெள்ளத்தில் படுகாயம் அடைந்த தங்கபுஷ்பத்தை மீட்ட பொதுமக்கள் அவரை சிகிச்சைக்காக வள்ளியூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வள்ளியூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் வனத்துறைக்கு கிடைத்தவுடன் திருக்குறுங்குடி வனச்சரகர் யோகேஸ்வரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தங்கபுஷ்பத்தை நேரில் சந்தித்தார். மேலும் அந்த தாக்குதல் நடைபெற்ற அந்த கரடியை பிடிக்க அப்பகுதியில் விரைவில் கூண்டு அமைக்கப்படும் என நேற்று மதியம் தெரிவித்த நிலையில் நேற்று இரவோடு இரவாக கூண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த மூதாட்டிக்கு அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் கரடிகளின் ஊடுருவல் சமீப காலமாக அதிகரித்துள்ளது. கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி திருமலை கோவில் அருகே புற்கள் அறுத்துக் கொண்டிருந்த முருகன் என்பவரை கரடி கடித்து குதறியது. இதே போல வடக்கு மீனவன் குளத்தில் உள்ள ஒரு கோயிலுக்குள் புகுந்த கரடி அங்கிருந்த எண்ணெயை குடித்து சென்றது. தொடர்ச்சியாக கரடிகள் ஊருக்குள் புகுந்து மனிதர்களை தாக்கி வருவதால் விவசாயிகள் மற்றும் தோட்ட வேலைக்கு செல்பவர்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். வனத்துறையினர் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓவியாகுமார்.